ஏற்றுக்கொண்டு கல்வாரி சூழலை மறித்து உயிர்த்தெழுந்து இந்த ஜீவனோடு இருக்க தெய்வம் மீண்டும் வரப்போகிறாருங்க. ஆண்டவராகிய தெய்வம் இயேசு துடியாய் கொடுத்து தன் ஜீவனை கொடுத்தாருங்க. ஏதோ சாதாரண ஜீவனை கொடுக்கல, மனு கொடுத்துட்டாங்க. இந்த பூமியில வாழப்போகுது எல்லா பாஷையும் எல்லா மொழியும் வாயில ஜனங்களுக்காக ஒரே ஒரு தெய்வம் ஜீவனை கொடுத்தாருங்க. முழு உலகத்துக்காக ஒரே ஒரு தெய்வம் ஜீவனை கொடுத்தாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நல்ல தெய்வம் வரப்போகிறாருங்க. இயேசு வரப்போகிறார். ஏன் சத்தம் சொன்னா இயேசு வரப்போகிறார். எதற்கு இயேசு வரப்போகிறார்னா, யாரெல்லாம் இந்த பூமியை வாடும்போது ஆண்டவராகிய தெய்வத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, என் சாபத்துக்காக, என் பாவத்துக்கு, என் அருவருப்புக்காக என் இயேசு மரித்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாண்டு யாரும் நம்புறவங்க அழைத்து செல்ல முடியும். ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறாருங்க. ஆமா, அந்த பூமியை வாடுவோம் பாருங்களேன். மனிதனுடைய சாபம் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு கோடி கோடி செல்வந்தாலும் சாபம் யாராலும் மன்னிக்க முடியாது. சாபத்தை யாரும் போக முடியாதுங்க. இந்த பரிசுத்த வேதம் சொல்லுது, மனிதனுடைய சாபத்தை இயேசு ஏற்றுக்கொண்டாருங்க. இந்த முழு உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதனுடைய சாபத்தை ஆண்டவராகிய தெய்வம் ஏற்றுக்கொண்டார்.